India, it's a democracy, but its leader, Narendra Modi, is no Democrat. Adani Enterprises tried to raise funds in the stock market, but failed. Adani is accused of stock manipulation, and the stock collapsed like a house of cards. வாத்திட்ட மோதலாமா ஜார்ஜ் சோரோஸ் அவர்களே, ஜெய்சங்கர் வச்சு விளாசி விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை சீக்கிரமாக முடிச்சிட முடியாது. ஜார்ஜ் சோரோஸ் நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக எவன் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எதிராக நம்மளால் பேச முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கமாக இருந்தாலும், அவங்களுடைய உண்மை முகத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சாலும், சமூக நீதி பேசக்கூடிய பல ஊடகங்கள் நமக்கு எதிராக திரும்புவாங்களேடா விக்கி அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ளே வந்தாலும், உண்மையை பேசித்தானே ஆகணும். வாத்தியே பேசிட்டார், நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? ஜெய்சங்கர் அவர்கள் யாருப்பா இந்த ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கார். Old, rich, opinionated person sitting in New York who still thinks that his views should determine how the entire world works. Old, rich அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் ஆனால் நல்ல பணம் இருக்கக்கூடிய, கொழுத்த பணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் நியூயார்க்கில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் நினைக்கிற மாதிரி தான் உலகம் இயங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன்பா. ஆனால் இவர் சாதாரண விஷயம் செய்யக்கூடிய நபர் கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னாடி பல லட்சம் இஸ்லாமியர்களை இந்தியா விரட்டப் போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வெளியில விட்டவரே அவர் தான். ஜார்ஜ் சோரோஸ் தான் சொல்றார். Few years ago, in the same conference I was there at that time, he actually accused us of planning to strip millions of Muslims of their citizenship. அவருடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் வழியா இந்த ஒரு பரப்புரை செய்யப்படுது. நிறைய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு அனுப்பப்படுவாங்க, பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையிலும் அப்படி எதுவுமே நடக்கல. ஆனால் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முதியவராக இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்கிறத நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசாக மாற்றுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற OSF அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கர்ஸ்லேருந்து, அயல்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கர்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லேருந்து, அயல்நாட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாவிலேருந்து, அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியா வர கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய இல்லாட்டி ஃபண்டு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம். இப்போ நான் சொல்கிறேங்க, நான் யூடியூப்பில் வேலை பார்க்குறேன். யூடியூப்ல தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசி ஒரு வீடியோ நான் வெளியில் விடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றியான ஒரு வீடியோ நான் வெளியில் விடுறேன் அப்படின்னு நினச்சி அவருடைய உண்மையான ஃபுட்டேஜ்லாம் வெளியில் விட்டேன்னா என்னால் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் என்ன செய்ய முடியாது, வீடியோவை வெளியில் விட முடியாது. அதுக்கான காரணம் என்ன? என் வீடியோவை டிலீட் பண்ணிடுவாங்க, என் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறத ரத்து பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க சில பாலிசி கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் முதலாளி, அதாவது நான் சம்பாதிப்பதற்கான முதலாளியாக இருப்பது இங்கே யார்? யூடியூப். அவங்க சொல்கிறபடி தான் நான் கேட்கணும். ஸோ எவன் ஒருத்தன் உனக்கு பணம் தந்தாலும் சரி, அவனுக்கு தகுந்தது மாதிரி உன்னுடைய சட்ட திட்டங்களை, எனக்கு பேசணும்னு ஆசை இருக்குது ஆனால் அவன் பணம் தரமாட்டான், என் அக்கௌண்ட்டு என் சேனல் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுவான்னு சொல்லும்போது நம்ம பயந்து என்ன செஞ்சிடறோம்? சில விஷயங்களை பேசாமல் விட்டுடுறோம். இதுதான் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புக்கு ஃபண்டு கொடுக்கும்போது, பணம் கொடுக்கும்போது, பணம் கொடுக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க கேட்டு தான் ஆகணும். ஒரு 80% கேட்க மறுத்தாலும் 20% கேட்க வேண்டி இருக்கும். கேட்க மறுத்துட்டீங்கன்னா அவன் ஃபண்டு தரமாட்டான். ஸோ இப்போ இந்த OSF அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 234 ஜேர்னலிஸ்ட் இல்லாட்டி மிக முக்கியமான ஊடகவியர்கள் இல்லாட்டி அவங்க சார்ந்த நபர்கள் இவங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லி கடைசியாக ஒரு February மாதம் மிக முக்கியமான ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. அதை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி January மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 50லேருந்து 54 ஜேர்னலிஸ்ட், CNN இருக்கட்டும், இப்படி மிக முக்கியமான ஊடகங்களுடைய ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்லேருந்து கொஞ்சம் பணம் வாங்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யப்படுது. நாமும் நினச்சோம், எப்படிடா இதெல்லாம் நடக்குமா? ஒரு நபர் இவ்வளோ பெரிய அளவில் மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் இல்லையா, நம்ம ஊர்லேயும் இருக்குது. இதே மாதிரி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வயசான பணம், கொழுத்த பணம் இருக்கக்கூடிய, அவர் நினைக்கிறதா நடக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் சொல்கிற மாதிரி உலகம் இயங்கி விடுமா அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிற மாதிரி உலகத்தை இயங்க வைப்பதற்காக இங்கே பணம் வாங்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களை எதிர்த்துலாம் நம்ம பேச போகிறோம்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வருங்கிறத நீங்களே கவனிச்சுக்கோங்க. பட் இது ஒரு பதிவு கிடையாது, இன்னொரு பதிவு இருக்குது. ஏன்னா நான் இப்போ வந்ததுனால கொஞ்சோண்டு டேட்டா தான் கலெக்ட் பண்ணேன். இன்னும் கூடுதலான டேட்டாவுடன் நாளைய வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். இது சும்மா ட்ரைலர் தான் மச்சி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 1930 பிறக்கிறாருப்பா இந்த ஜார்ஜ் சோரோஸ் அவர்கள். அவர் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர் தான். திடீர்னு பார்த்தா ஹிட்லர் யூதர்கள் எல்லாமே கொன்று குவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இனப்படுகொலையிலேருந்துலாம் தப்பிச்சு வந்தவர் தான் இந்த ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறவர். அமெரிக்காவுக்கு வரும்போது அவர்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகிறாரு.
அப்படி செட்டில் ஆன பிறகு அவர் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு, நிறைய விதமான ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜாம்பவன் ஆகி இன்றைக்கி அமெரிக்காவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு யார் பெரிய ஆள்? ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆள். ஸோ யூதர் அப்படின்னு சொன்னனாலேயோ இல்லை ஹிட்லரை எதிர்த்து இல்லை ஹிட்லர்லேருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கே பணம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன உடனே இலுமினாட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் வேறு கான்செப்ட். இப்போ நம்ம எலைட் குரூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடலாமே. நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, இவர் சொல்கிற மாதிரி அரசாங்கம் நடக்குமாடா, உலகம் நடக்குமாடா, முட்டாள்தனமாக பேசாரா விக்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜம்மு காஷ்மீரில் லித்தியம் அங்கே நிறைய உறைவிடமாக இருக்குப்பா, லித்தியம் ஒரு 59 லட்சம் டன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினச்சோம், அது நமக்கெல்லாம் யூஸ் ஆகாதுப்பா, அதானி குரூப்புக்கோ இல்லாட்டி ரிலையன்ஸுக்கோ போயிடும். ஸோ அதானி ரிலையன்ஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் இந்தியா நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பேர் நம்மளாம் இருக்கோம். அதையும் விட்டுடலாமே. அதுக்கு மேலே எப்போ கிரிக்கெட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பர்டிகுலர் இந்த ஜாதி சார்ந்தவங்க தான்ப்பா கூடுதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், இல்லை அந்த 3% இருக்கிறவங்க தான் இந்த இந்தியாவையே வழி நடத்தி வரார்கள், அவங்க தான் இந்தியா எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாதுன்னு விதி எழுதக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களும் எதை நம்புவாங்க? நான் சொன்ன 2 விஷயத்தையும் நம்புவாங்க. ஆனால் 145 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அதானி அம்பானி இவங்க 2 பேர் ஆட்சி செய்யலாம். வெறும் 700லேருந்து 800 கோடி இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு பர்டிகுலர் ஒரு 10 பேர் 30 பேர் சேர்ந்து ஆட்சி பண்ண முடியாதா? என்னங்க சார் உங்கள் நியாயம்? ஸோ அவங்க ஆட்சி செய்கிறாங்க, அவங்க சொல்கிறபடி மீடியா கேட்குது, மீடியா சொல்கிறபடி நம்ம நியூஸை தெரிஞ்சுக்கிறோம், நியூஸை தெரிஞ்சுக்கிறது மாதிரியே நம்ம நம்புகிறோம், நம்ம அடிமுட்டாளாகவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பரப்புரைகளும் சில உண்மைகளும் இருக்குது. இந்த ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறவர் இதுக்கு பின்னாடிலாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிடலாம். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு தான், ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஜனநாயகவாதி கிடையாது. அதானி குரூப் வந்து டவுன் ஆனதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லி ஆகணும் அப்படி எப்படின்னு சொல்லி பெரிய டேமேஜ், இந்தியாவுக்கு பெரிய டேமேஜை உற்பத்தி பண்ணுறதுக்கு உருவாக்குவதற்கு அவர் என்ன செய்கிறாரு, மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸை பயன்படுத்துகிறார். அந்த கான்ஃபரன்ஸை பயன்படுத்தணுன்னா இந்தியாவை பற்றி பல கேள்விகள் நேராக நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இதே கேள்விகள் கேட்கப்படுது. அந்த நேரத்தில் தான் சோரோஸ் அவர்களை பற்றியான அந்த பரப்புரை எல்லாமே ஜெய்சங்கர் அவர்களும் சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த சோரோஸ் அவர்கள் என்ன தான் செய்கிறார் அப்படின்னா, நிறைய பணக்காரர் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஆனால் அவர் வச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுதான் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன். நம்ம சொல்கிற மாதிரி ஒரு என்ஜிஓன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதை ஊக்குவிக்கிறது அப்படின்னா, ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை ஊக்குவிக்கிறது. ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை ஊக்குவிக்க வேண்டியது எங்கே? இப்போ சவுதி அரேபியாவுக்கு போங்க, ஜனநாயகத்தை ஊக்குவிங்க. வடகொரியாவுக்கு போங்க, ஜனநாயகத்தை ஊக்குவிங்க. அமெரிக்காவுக்கு போங்க, அங்கே நிறைய ஜனநாயக படுகொலைலாம் நடந்துட்டு இருக்கு, அதை ஊக்குவிக்கலாம். இல்லாட்டி இன்னும் பல நாடுகள் அப்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க நேரம் எங்கே வருவாங்க? இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு சில பல விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி தான் கேட்கணும், இல்லாட்டி நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த மாடுபிடி இல்லை அந்த மஞ்சு விரட்டு இல்லை அது என்ன சொல்லுவாங்களே ஜல்லிக்கட்டு அப்படியே வந்து சொல்லுவாங்க, இப்படியே வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஏதோ நம்முடைய பாரம்பரியம் தப்பு, நம்முடைய கலாச்சாரம் தப்பு, அதை நீ திருத்தணும் இல்லாட்டி அதை நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒரு சப்ப காரணத்தை சொல்லி அதுக்கான ரீசன்ஸ் அதுக்கான வழக்குகள் இது எல்லாமே தொடரப்படும். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ஏன் நமக்கு நல்லதாயா சொல்கிறான் அப்படின்னு நமக்கே கொஞ்சம் என்ன வந்துடும், அவர் மேலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மேலே ஒரு ஆசை வந்துடும். ஆனால் நல்லா தேடி போகும்போது தான் தெரியும், ஒட்டு மொத்தமாக நம்மளை அழிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கானுங்கடா இவனுங்க அப்படிங்கிறது. நம்ம ஊர்லலாம் திருநங்கைகள் திருநம்பிகள் அவங்க உருவாகுவது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நம்ம கையில் கிடையாது. அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு விதமான பண்பு. இந்த பண்புக்கு காரணம் நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் திருநங்கைகளும் திருநம்பிகளும் உருவாகுகிறார்கள். இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இன்னொரு பக்கமாக இந்த ஒரு பால் இனத்தவர்களுக்கான மட்டும் லெஸ்பியன்ஸாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த LGBTQ அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம நினச்சா என்ன செய்யலாம்? நம்ம நினச்சோம்னா இல்லைப்பா இது தப்பு இது ரைட்டு, இது இயற்கைக்கு புறம்பானது. இயற்கைன்னு ஒன்று இருக்கா? இயற்கை ஏன் ஒரு ஆணை படைத்து ஒரு பெண்ணை படைத்தாங்க அப்படின்னா, இல்லாட்டி எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்தையுமே எல்லா விலங்குகளிலுமே எல்லா தாவரங்களிலுமே ஒரு எதிர்பாலினத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த அட்ராக்ஷனுக்காகத்தான். மனிதா உன்னை வேறு மாதிரி சிந்திக்க வைக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு ஆணையே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண் ஒரு பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சில பரப்புரைகள் அப்படிங்கிறது செய்யப்படுது. ஒரு பெண் ஒரு ஆண் அவனையே லவ் பண்ணலாம், அவனையே ரொம்ப பெரிய அளவில் என்ன செய்யலாம், ஓகேப்பா எனக்கு நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதுதான் உன்னுடைய கலாச்சாரம், இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பது என்பது தான் இங்கே டேஞ்சர்.
இந்த டேஞ்சரை செய்யக்கூடிய சில பல ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான என்ஜிஓக்களுடைய ஃபண்ட்லேருந்து வராங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கலாச்சாரம் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னமாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை பேச ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போவே சில முற்போக்குவாதிகள் வந்து இவன் பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்லியிருப்பான். அடே முற்போக்கு பிற்போக்கு பேச வேண்டிய தருணம் கிடையாதுடா. இது நம்ம வீட்டில் இருந்து இல்லை உங்களுக்கு உருத்தான ஒரு நபர் இப்படிலாம் வழி தவறு எங்கேயாவது போகும்போது நீ இன்னொருத்தனை லவ் பண்ணு, இல்லாட்டி இன்னொருத்தைய லவ் பண்ணு, அது நட்பு. அதுக்கு பேர் நட்பை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். இல்லை சொல்லி புரியலனா கூட பரவாயில்லை, இது தவறான விஷயம்டா, இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும்டா, இப்படிலாம் செய்யக்கூடாதான்னு சொல்லி மெடிக்கல் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காண்பிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம காண்பிச்சிட்டோன்னா நாம் ஜனநாயகத்துக்கு எதிரான நபர்களாக மாறிவிடுவோம். நம்ம மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். நம்ம மீது நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ண வந்துடுவாங்க. நமக்கு எதிராக நிறைய பேர் வீடியோ போட வந்துடுவாங்க. எல்லாரும் என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு முதலாளி இருந்தார் பார்த்தீங்களா, ஜார்ஜ் சோரோஸ், அவருடைய ஒரு ஃபவுண்டேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன். அவங்க அனுப்பின கொஞ்சம் ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபண்டில் கொஞ்சம் நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய அந்த குரூப்லேருந்து வந்தவனுங்களா இருப்பானுங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதை நம்ம பேசி ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ நம்மளை கடிக்கிறதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படி ரெடி ஆகும்போது சில நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது காங்கிரஸினுடைய செயல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பிரதமராக இருப்பவர் பிஜேபியை சார்ந்தவர். ஸோ இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக காங்கிரஸுக்கு நிறைய ஃபண்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப் எடுத்து போடுறாங்க. அந்த ப்ரூஃபில் என்ன இருக்குது? கடைசியாக ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா, இதுக்கு யார் ஃபண்டு கொடுத்தாங்க? அது ஜார்ஜ் சோரோஸினுடைய ஒரு அமைப்பு தான். அதில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்படிலாம் வந்து என்ன செய்கிறாரு, இந்தியாவில் எந்த இடத்துல போராட்டம் நடந்தாலும் சரி, அது விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தாலும் சரி, சிஏஏவாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய நடைப்பயணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் வந்து நிற்பார். டடக்குன்னு வந்து நிற்பார். சரி, இவர் மட்டும்தான் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதே இந்த ஓஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்ஜ் சோரோஸினுடைய ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்முடைய முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகளும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு செய்தி அதுவும் வெளியில் வருது. அது 2020 2021 வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஒரு செய்தி வெளியில் வருது, நம்ம சோனியா காந்தி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உதவியாளராக மிக முக்கியமான ஒரு உதவியாளர் இருப்பாங்கல்ல, அவரும் இதே ஜார்ஜ் சோரோஸுக்கு கீழே தான்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். இது எல்லாம் எதேட்சியாக இருக்கும் மிக்கி. இப்படி ஒரு புகைப்படம் எடுத்து அப்படிலாம் காண்பிச்சுன்னா என்னப்பா இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நான் புகைப்படத்தோடு மட்டும் சொல்ல விரும்பவில்லை. இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், அதை திரட்டணும். நிறைய வெப்சைட் போய் படிக்கணும். நிறைய பேர் எழுதியிருக்கக்கூடிய பிளாகிங் எல்லாத்தையும் போய் பார்க்கணும். பார்த்த பிறகு ஜார்ஜ் சோரோஸ் அவர்களுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு நம்ம காண்பிக்கணும். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நெட்வொர்க் வழியாக என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம காண்பிக்கணும். ஆனால் இந்த ஃபோட்டோஸ், இந்த உறவினர்கள் அவங்க வேலைக்கு போனாங்க, இவங்க வேலைக்கு போனாங்க, இதெல்லாம் வச்சு ஒரு காரணமாக சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு இராணுவ வீரர் கொல்லப்படுகிறார். என்ன காரணம் அப்படிங்கிறது பலரால் பேசப்படுது. கொன்னது யார் அப்படின்னு பார்த்தா திமுகவினுடைய அந்த ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரும் கூட சொல்லிடுறாங்க. அப்போ அப்படி கொன்ன உடனே எப்போ அவர் கொண்டுட்டாருப்பா, நம்முடைய இராணுவ வீரருக்கே இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான ஆர்டிக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய முட்டு பாய்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்பா அந்த இராணுவ வீரரும் அந்த திமுககாரரும் என்னப்பா வேற ஒன்றுமே இல்லை, நண்பர்கள்ப்பா, அவங்க உறவினர்கள், அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, இதில் என்னடா அரசியல் பேச போகிறீங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் அவங்களுக்கான அந்த முட்டெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க உறவினர்கள் அடித்து செத்துக்கலாம், அது வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இப்படி உறவினர்களாக ஒவ்வொரு விஷயத்தில் போய் அந்த வேலையில் போய் இருக்கிறது, இந்த வேலையிலேருந்து இவங்களுக்கு எதிராக பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வெளியிலே சொல்லக்கூடாதாப்பா. ஆனால் சொல்லுவோம், ஏன்னா இது உண்மை, உலக அறிய வேண்டிய உண்மையாக மாறி நிற்கிறது. ஜார்ஜ் சோரோஸ் இந்தியாவினுடைய குடியை மட்டும் கெடுக்க நினைத்தவர் கிடையாது, பல நாடுகளுடைய குடியையும் கெடுத்தவர் தான். எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆக்கப்படும். அடுத்த பதிவுக்காக காத்திருங்க. இன்ட்ரோவே இப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பார்த்துடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.